ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சில பேர் முகம் வந்து நல்லா பளபளப்பா கலராக க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். நம்ம முகமும் அந்த மாதிரி இருக்கணும்னு நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னதுன்னா ரைஸ் சோப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 ஸ்பூன் ரைஸ், சாப்பாடு ரைஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியும் வச்சுக்கலாம். எடுத்து நைட்டே நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதை தண்ணியோட சேர்த்து தான் நம்ம அரைக்கணும். அதனால நீங்கள் வந்து ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இப்போ நான் போட்டு மிக்ஸ் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்ததை நல்லா வந்து ஃபில்டர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து இந்த ரைஸில் வந்து இந்த ரைஸ் சோப் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சருமம் வந்து நல்லா பளபளப்பாகவும் மென்மையாகவும் இருக்கும். நல்லா நம்ம சருமம் ரொம்ப சாஃப்டாக வந்து மாற்ற உதவுது. ஆயில் ஸ்கின்னுக்கு இது ஒரு பெஸ்ட் சோப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கிறது அந்த பிரச்சனைலாம் இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்காக சென்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கிளிசரின் பேஸ் எடுத்து ஒரு 150 கிராம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அப்போ தான் அது கொதிச்ச உடனே இதை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளிசரின் பேஸ் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் இது வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க, இது வந்து கெமிக்கலா அப்படி சொல்லிட்டு. இது வந்து கெமிக்கல் கிடையாது. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கிளிசரின் பேஸ் வச்சிடலாம். வச்சோன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சோப் மோல்டு எடுத்து அதில் ஒரு கோகோனட் ஆயில் கொஞ்சம் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் சோப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பேஸு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸ் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம மோல்டில் ஊற்ற வேண்டியதான். மோல்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மோல்டில் ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 சோப்பு வந்திருக்கு. ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 4 to 5 hours வெளியில் வைக்கலாம். நம்ம கூலான பிளேஸில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா ஒரு 2 ஹவர்ஸில் வச்சு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், சோப்பு வந்துச்சு. எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த ரைஸ் சோப் வந்து நம்ம டெய்லி இப்போவே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம எடுத்தோடனே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஒரு 1 வீக் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வரும். நுரையும் நல்லாவே வருது. போட்ட உடனே நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸ்கின் எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.